ஆண்டவரே, அந்த நித்திய நிந்தைக்கு ஒரு மக்களும் போகக்கூடாது என்ற விருப்பம் உள்ளவரே, தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்பி இயேசுடைய ராட்சியத்தில வந்து அந்த நித்திய ஜீவனை பெற்று நித்தியமாக வாழுகிற வாழ்வை கொடுப்பீராக. மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள் இந்த கடைசி காலத்தில மனம் திரும்பி ஆண்டவரே, இந்த கடைசி ஜெனரேஷன் இல்ல, அவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மிடத்தில் வருவார்களாக, உம்முடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்களாக, உம்முடைய கிருபையை பெற்றுக் கொள்வார்களாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று உம்மை நோக்கிய பார்வையில் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதிக்கான மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவர் தீர்மாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் தானியேல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில பார்க்கும் பொழுது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுத் தருகிறார், விழித்திருங்கள், ஜெபித்திருங்கள், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு இருங்கள், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எங்களை கற்றுத் தந்திருக்கிறார். இந்த அவருடைய கடைசி கால செய்தி தானியேல் புஸ்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிக்காவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்று அந்த இயேசு கிறிஸ்துடைய ஜீவ புஸ்தகத்தில பேர் எழுதப்பட்டவர்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பாருங்கள், எங்களுக்கு தேவன் எங்களுடைய பெயரை பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர் எங்களுடைய பெயரை அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். எங்களை தேவன் காத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அவர்கள் இயேசுவோட வாழுகிற வாழ்வு ஒரு வெளிச்சமுள்ள வாழ்வு, ஒளியுள்ள வாழ்வு, பிரகாசிக்கிற, நாங்கள் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களாக பிரகாசிக்கிறவர்களாக வாழுகிற வாழ்வுதான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற வாழ்வு. எங்களில இயேசுவை பார்க்க வேண்டும், எங்களில நற்கிரியைகளை பார்க்க வேண்டும். பாருங்கள், அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது தானியேல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில, தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது அறிவு பெருகி இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு தேசங்களிலே ஆதி காலங்களில ஒரு தேசத்துல நடக்கிறது மற்ற தேசத்துக்கு தெரியாது. இன்றைக்கு இன்டர்நெட்டுகள் மூலமாக டெலிவிஷன் டெலிபோன்களுக்கூடாக ஒரு தேசத்துல நடக்கிற தீமைகள் இப்படியாக அந்த கிறிஸ்துடைய காலங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த கடைசி காலத்துல அறிவு பெருகி போகும். இந்த காலத்துல தொழில்நுட்பங்கள் பெருகி போகும். பாருங்கள், பல விதமான லேட்டஸ்ட் டெக்னாலஜி அழிவு. இன்றைக்கு பல நாடுகள் டெக்னாலஜியில முன்னேறி இருக்கிறார்கள். ஆனால் இறுதியாக அந்த டெக்னாலஜி கூடாக நன்மை செய்கிற டெக்னாலஜிகளை இன்றைக்கு தீமைக்கு பயன்படுத்துகிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு ஜிபிஎஸ் ஒரு இடத்துக்கு போவதற்காக அந்த ஜிபிஎஸ்ஐ பயன்படுத்துவார்கள். இன்றைக்கு அதே ஜிபிஎஸ்ஐ இன்றைக்கு மிசைல் வழிய இப்படியாக
ராக்கெட்டுகளை அனுப்பும் பொழுது அந்த ஜிபிஎஸ் டெக்னாலஜியை பாவித்து இன்றைக்கு அந்த இடங்களுக்கு, அந்த மனிதர்கள் நிற்கிற இடங்களை, சில இடங்களை அட்டாக் பண்ணுகிறார்கள். பாருங்கள், நன்மைக்கு பயன்படுத்த வேண்டிய காரியங்களை இன்றைக்கு பல நாடுகள் தீமைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அறிவு பெருகி போயிருக்கிற காலங்களாக இருக்கிறது. இப்பொழுதுதான் அவர்கள் அப்படியான மோசமான டெக்னாலஜிகளை, அழிவை நோக்கிய டெக்னாலஜிகளை பல நாடுகள் பயன்படுத்துகின்றன. பாருங்கள், நாங்கள் மார்க் 10:17 வசனத்தில ஒரு மனிதன் வந்து மார்க் 10:17 வசனத்தில, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. பாருங்கள், அவர் இப்படியான கற்பனைகளை இயேசு சொல்லுகிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயா என்றான். அப்பொழுது பாருங்கள், அவன், போதகரே, இவர்கள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்கள், இந்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் சேர்த்து வைத்தால் அது பரலோகத்துக்கு தடையாக இருக்கிறது. பாருங்கள், பண ஆசை எல்லா தீமைக்கும் காரணமாக இருக்கிற. பணம் அவசியமும் தான் ஒரு மனிதனுக்கும், ஆனால் பண ஆசை, இந்த ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யத்தை, தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நன்மைகளை தருகிறது. நீங்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு செய்வதற்கு கொடுப்பீர்கள், நீங்கள் ஊழியம் செய்வீர்கள். இப்படியாக தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இந்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலக வழியில ஐஸ்வர்யத்தை சேர்த்தால் பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாது என்று வேதாகமத்தில சொல்லப்படுகிறது. பாருங்கள், இயேசு விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பாருங்கள், அந்த மனிதனுக்கு அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். பாருங்கள், துக்கம். அவனால இயேசுடைய கருத்தின்படி அவனுடைய ஆஸ்தியை விட மனம் இல்லாமல் போய்விட்டான். பாருங்கள், இப்படியாக இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார். பாருங்கள், இந்த உலகத்து சொத்துக்களை நாங்கள் ஒரு பொழுதும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தில இயேசு ஜட்ஜ்மெண்ட் செய்யும் பொழுது, நாங்கள் மத்திய 25 பார்க்கும் பொழுது, நன்மைகளை, ஏழைகளுக்கு நாங்கள் நன்மைகளை செய்ய வேண்டும். உணவு கொடுக்க வேண்டும், தண்ணீர் கொடுக்க வேண்டும், வியாதிகளை குணமாக்க வேண்டும், ஜெயிலில் போய் இருக்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு இயேசுடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை விடுவிக்க வேண்டும். இயேசுதான் ரட்சகர் என்று அறிவிக்க வேண்டும். இப்படியான உருவத்தில இயேசு இருக்கிறார். அவருக்கு அப்படியான ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது இயேசு தனக்கு உதவி செய்கிறதாக அதை எடுத்து பரலோக கணக்கில் வைத்திருக்கிறார். பாருங்கள், நீங்கள் பரலோகத்துக்கு போகும் பொழுது இயேசு ஜட்ஜாக இருப்பார். அவர் இப்படியான நல்ல காரியங்களை செய்தவரை நித்திய ஜீவனுக்கும் வலது பக்கத்துல சேர்ப்பார். தீமையான காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, பிசாசுக்கு பிரியமான காரியங்களை செய்தவர்களை இடது பக்கத்திலேயும் நிறுத்துவார். பாருங்கள், இடது பக்கம் ஒரு நித்திய நிந்தை உள்ள ஒரு பாதாளமாக இருக்கிறது. லூக்கா 15 ஒரு ஏழை லாசரசும் ஒரு ஐஸ்வர்யவானும் மரிக்கிறார்கள். பாருங்கள், ஏழை லாசரசு அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசலில
இருக்கிறான். பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவான் நாக்கி போடுகிற உணவை கூட அந்த ஏழை லாசருவுக்கு கொடுக்கவில்லை. இருவரும் மரித்து ஏழை லாசரசு ஆபிரகாமின் மடியில போய் சேருகிறான். இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில வேதனைப்படுகிறார். இப்படித்தான் இந்த ஐஸ்வர்யத்தில நீங்கள் நம்பிக்கை வைக்க கூடாது. பாருங்கள், அவர் சொல்லுகிறார் மத்தேயு 6:33 படி, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், மீதி எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். எதை உண்போம், எதை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். பாருங்கள், நாங்கள் அவருடைய வசனத்தின்படி வாழும் பொழுது அவர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவர் பரலோகத்திலிருந்து மழையை பரலோகத்தை திறந்து மழையை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். இங்கே இந்த உலகம் ஆசீர்வதித்து விட்டு இந்த மழை மீண்டுமாக முகில்களுக்கு போகிறது. அதே போலதான் தேவனுடைய வார்த்தையும் உங்களை ஆசீர்வதித்து விட்டு உங்களுடைய நோய்களை குணமாக்கி விட்டு தான் திரும்புகிறதாக இருக்கிறது. நீங்கள் ஏசாயா 55 அதிகாரம் 8வது வசனத்திலே இருந்து பார்க்கும் பொழுது பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல. வானத்திலிருந்து பூமி உயர்ந்ததோ எங்களுடைய தேவனுடைய வழிகளை, தேவனுடைய நினைவுகளை நாங்கள் சரண்ட பண்ணி வாழ வேண்டும். இந்த கடைசி காலத்துல நீர் உம்முடைய வழி என்னுடைய வழியாக, உம்முடைய சித்தம் என்னுடைய சித்தமாக நான் என்னை சரண்ட பண்ணுகிறேன், நீர் என்னை பயன்படுத்த என்று சொல்லி வாழும் பொழுது தேவன் அந்த நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த கடைசி காலத்துல எங்களுக்கு என்று வாழாமல் இதுவரை நாங்கள் வாழ்ந்திருக்கலாம். எங்களுக்கு என்று இயேசுவை போல வாழ இயேசு எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், சீடர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். பாருங்கள், அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை அறைகிற தேவனாக இருக்கிறார். எங்களுடைய இருதயத்தில நன்மையை செய்கிற நற்கிரியைகளை செய்கிற இருதயமா அல்லது தீமை செய்கிற இருதயமா எல்லாவற்றையும் எங்களுடைய இயேசு கிறிஸ்து அறைகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தில நாங்கள் எதை இழந்தாலும் எதையும் நாங்கள் இழக்க தயாரா இருக்க வேண்டும், பொருட்களையோ சொத்துக்களையோ எல்லாவற்றையும். ஆனால் மறுமையில பாருங்கள், இப்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவாக இழக்கும் பொழுது மார்க் 10:30 சொல்கிறது, இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், நித்தியமாக வாழுகிற வாழ்வு, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிற வாழ்வு 80 to 120 வருடம் வாழ்வு, தேச கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வு இந்த உலகத்திலேயும் 1000 வருட ஆட்சியில பாருங்கள் 10 ஜெனரேஷன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காலம் 100 வருஷம் என்றாலும் இயேசு கிறிஸ்துவோடு வாழும் பொழுது 10 ஜெனரேஷன் வாழுகிற வாழ்வு. அதன் பின்பு நித்திய காலத்திலே நித்தியமாக நித்திய வெளிச்சத்தில நித்திய காலத்தில நித்திய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பெற்று நித்தியமாக வாழுகிற வாழ்வு. அந்த வாழ்வை நீங்கள் இந்த ஒரு 100 வருடம் வாழ்வோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இயேசு தருகிற ஆசீர்வாதம் 10 ஜெனரேஷன் வாழுகிற வாழ்வு. இந்த பிசாசு 1000 வருடங்கள் கட்டப்படுகிறது, அந்த 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக வாழுகிற அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், இந்த மதங்களிலே தெளிவான கொள்கைகள் இல்லை, தவறான கொள்கைகள். ஒரு முறை இந்த உலகத்துல பிறப்பதும் அதன் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். இயேசுவுக்கு பிரியமாக வாழும் பொழுது அவருடைய இரக்கத்தை கிருபையை பெற்று வாழும் பொழுது நித்திய ஜீவன இயேசு கிறிஸ்து தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், தாவீது ஒரு முறை பாவம் செய்யும் பொழுது பாருங்கள் கிருபையையும் இரக்கத்தையும் வேண்டி தேவனிடத்தில் விழுந்து விட்டார். பாருங்கள், தேவன் மன்னிக்கிறவர், இரக்கத்தை கேட்க வேண்டும்.
அவருடைய உற்சாக ஆவியை கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியை நிலத்திலிருந்து எடுத்து போடாதே என்று கேட்க வேண்டும். நிலைபெறமான ஆவியை எனக்கு தாரும் என்று அவரிடத்துல தான் விழுந்து விட வேண்டும். நீங்க மறுபக்கத்துல பிசாசிடத்துல அல்லது மதங்களிடத்துல போனால் பிசாசு இன்னும் உங்களை அடிமைப்படுத்தி உங்களை நரகத்துக்கு இறுதியாக இந்த பாவத்துக்கூடாக பிரிவினை ஏற்படுத்துவார். தேவனுக்கும் எங்களுக்கும் பிரிவினை ஏற்படுத்துகிறது தான் பிசாசு. இதற்காக தான் பிசாசை நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களுக்கு வார்த்தைகளிலே நீங்கள் நிலைத்திருந்தால் தான் அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும். பிசாசு தருகிற ஆவி பயமுள்ள ஆவி, ஒரு பயத்தை தரும், திகிலை தரும். இயேசு சொல்லுகிறார், திகியாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிற தேவன். நம்பிக்கையை தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். சந்தோஷமாக அவருடைய சமூகத்துல பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, சந்தோஷமாயிருங்கள் என்று அவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். அவருடைய சமூகத்தில நாங்கள் சந்தோஷத்தோடு துதித்து பாடி வாழ வேண்டும். பாருங்கள், தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவிகளும் மனம் திரும்பும் பொழுது அந்த தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். பாருங்கள், இளையகுமாரன் மனம் திரும்பி தகப்பனிடத்துல வரும் பொழுது தகப்பன் கொளுத்த நன்றை அடித்து அந்த மனம் திரும்பி வந்த மகன்ல ஒரு பாட்டியாக கொண்டாடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் பிசாசின் பிடியில இருந்து விடுபட்டு ஒரு மெய்யான ரட்சகரிடத்துல இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது பரலோகத்துல அவனுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும் பொழுது பரலோகம் சந்தோஷப்படுகிறது, நாங்களும் சந்தோஷப்படுகிறோம். பாருங்கள், நாங்களும் எங்களுடைய உபத்திரவ காலங்கள் பல மக்கள் ரட்சிக்கப்பட்டால் ஒவ்வொரு தேசங்களிலேயும் அதிக அளவு மக்கள் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த உபத்திரவ காலங்கள் தீமைகள் குறைந்து கொண்டு போகும். இதற்காகத்தான் நான் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது யோவான் 3:15 வசனத்திலேயும் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை நாங்கள் உயர்த்த வேண்டும். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவன் யோவான் 3:16 வசனத்திலேயும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், இயேசு முதன்முறை வரும் பொழுது மக்களை ரட்சிப்பதற்காக தன்னுயிரை கொடுத்து மண்ணுயிரை காப்பாற்ற வந்தார். இனி வரும் பொழுது ஆக்கினை தீர்ப்பு. பாருங்கள், இந்த உலகத்தில அவர் மீண்டுமாக வருவதற்கு முன்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்குத்தான் இந்த ரட்சணிய நாள். இன்றைக்கு நீங்கள் அவரிடத்துல மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும். இயேசுவே, என்னை மன்னியும், உங்களுடைய இரத்தத்தினால என்னை கழுவி விடும். இயேசு, எனக்காக நான் மரிக்க வேண்டிய இடத்துல பாவியாகிய நான் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்து என்னுடைய பாவங்கள் சாபங்களை எல்லாம் சுமந்து கொண்டார். மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அதே போலதான் எங்களை பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு நீர்தாமே உங்களுடைய சரீரத்துல உங்களுடைய தழும்புகளை எல்லாம் சுமந்து கொண்டீர். எங்களை வாழ வைப்பதற்காக அத்தனை தழும்புகளும் நாங்கள் சுகமாக இருப்பதற்காக ஆசீர்வாதமாக இருப்பதற்காக இயேசு அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், எங்களுடைய சரீர பிரகாரமாக செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் பரிசுத்த சரீரத்தோடு வந்து அந்த பரிசுத்த இரத்தத்தை சிந்தி இரத்தத்தினால எங்களை மீட்டிக் கொண்டார். வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால மீட்டிக் கொண்டார். அந்த பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டிக் கொண்டார். இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாய். இயேசுவை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணினால், இயேசு வேண்டாம் என்றால், பாருங்கள், உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. அதற்காகத்தான் உங்களை மனம் திரும்பும்படியாக இயேசு இன்றைக்கும் அவர் அழைக்கிறார். பாருங்கள், அவருடைய
உருவத்தில தான் நாங்கள் படைக்கப்பட்ட நாங்கள். தேவன் தம்முடைய சாயலாக ரூபத்தின்படியும் படைத்தார். பாருங்கள், இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்துதான் மனுக்குலத்தை படைத்தவர். பாருங்கள், அவர் சொல்லும் பொழுது ஜெனசிஸ் 1 வசனத்துல let us make our image us என்று சொல்கிறார்கள். தன்மையில சொல்லுகிறார். இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்துதான் இந்த கிரியேஷனை செய்தவர்கள். இதை நீங்கள் நீதிமொழிகள் 8 பார்க்கும் பொழுது அவர் வானத்தை வட்டடிக்கையிலும் சமுத்திரத்தின் எல்லையை அவர் உருவாக்கும் பொழுதும் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தவர் தான் இயேசு. பாருங்கள், தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்துதான் இந்த உலகத்தை படைத்தவர்கள். லெட் அஸ் மேக் அவர் இமேஜ். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய படைப்பில ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தவராக வேதாகமம் ஜெனசிஸ் 1 வசனத்துல சொல்லப்படுகிறது. பாருங்கள், தேடி தேடி வாசிக்க வேண்டும். தேடி வாசிக்கும் பொழுதுதான் அந்த ரெவிலேஷன் வெளிப்பாடுகள் இயேசு கிறிஸ்து தருகிறவராக இருக்கிறார். இந்த ஒவ்வொரு வசனங்களையும் இந்த இடத்துல பாருங்கள், இயேசு பிறப்பார் என்ற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவில பிறந்தது லூக்கா, மத்தேயு, மாற்கு, யோவானில எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வேதாகமத்தை புதிய ஏற்பாட்டை படிக்க வேண்டும், பழைய ஏற்பாட்டை படிக்க வேண்டும். இப்போ பழைய ஏற்பாடு நிழலாக இருக்கிறது. நிழலான கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அது நிஜமான கானான் தேசத்துக்கு, நிச்சயமாக வாழுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறதாக இருக்கிறது. யோவான் 3 வசனத்திலேயும் ஒளியானது உலகத்தில் வந்திருந்தோம். ஒளிதான் இயேசு. இயேசு இந்த உலகத்துல வந்திருந்தோம். மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவர்களாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பாருங்கள், இந்தியா தேசத்துக்கு பல ஊழியர்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்தார்கள். அவர்களுக்கு அந்த மதத்தில் இருக்கிற அந்த ஆவிகள், அந்த தீமையான ஆவிகள், பாருங்கள், கொலையை, அவரை கொல்லுவது, அந்த மக்களை கிறிஸ்தவமாக மனம் திரும்புகிற மக்களை கொல்லுவது. பாருங்கள், மனிதர்கள் தீமையை விரும்புகிறார்கள். பாருங்கள், இயேசு என்ற ஒளி. அதே போலதான் இன்றைக்கு ஊழியக்காரர்களாக இந்திய தேசத்துக்கு வந்த பல ஊழியர்கள் மரணம் அடைந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒளியாக அவர்கள் இயேசுவை வெளிப்படுத்துவதற்காக இப்படியான தேசங்களுக்கு வந்தார்கள். மனுஷனுடைய கிரிகைகள், அந்த மதத்தில் வாழுகிற மக்களுடைய கிரிகைகள் பொல்லாதவர்களாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. இருள் பிசாசனுடைய அடிமைத்தனம், திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. பாருங்கள், இதுதான் இன்றைக்கு சில மதங்களில சில மனிதர்களிடத்துல காணப்படுகிறது. தீமையை அவர்கள் விரும்புகிறது. ஒளி இயேசு நன்மையை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார். பாருங்கள், இப்படியான நல்ல குணங்களைத்தான் இயேசுடைய பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு மனிதனும் நற்கிரிகைகளை செய்யத்தான் ஒவ்வொரு தேசங்களுக்கும் இன்றைக்கு ஊழியர்களாக போய்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அந்த தேசங்களிலே பொல்லாத மனிதர்கள் இருளை விரும்புகிறார்கள், தீமையை விரும்புகிறார்கள். யுத்தங்கள், இந்த யுத்தங்களுக்கு எல்லாம் காரணம் தீமையை விரும்புகிற அதிகாரிகள், அதிபர்கள். ஆதலால மனிதர்கள் தீமையை விரும்புவதனாலதான் இன்றைக்கு அத்தனை தீமையான காரியங்களும் இந்த உலகத்துல நடைபெறுகின்றது. ஆபகூக் 1 வசனத்துல எங்களுடைய தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், தீமை அவருக்கு பிடிக்காது, நன்மை செய்கிற இயேசுவும் நற்கிரிகைகளை செய்தார். எங்களுடைய தேவனும் நன்மையைத்தான் விரும்புகிறவராக இருக்கிறார். பாருங்கள், சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறார். பாருங்கள், நித்திய ஒளியின் சங்கமம் ரேடியோவை கேட்கிறவர்கள், ஊழியர் செய்கிறவர்கள், அவர்கள் பாருங்கள் சத்தியத்தின்படி செய்ய விரும்புகிறார்கள். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகைகள் தேவனுக்குள்ளாய், இந்த மெய்யான தேவனுடைய புஸ்தகத்தை நாங்கள் படிக்கிறோம். பைபிள் தான் இந்த மெய்யான தேவனுடைய புஸ்தகம். இயேசுதான் நீதியை தருகிறார். எங்களுடைய நீதி அல்ல, இயேசுடைய நீதிதான் சத்தியமாக இருக்கிறது. சத்தியத்தை அறையுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
யோவான் 3:36 வசனத்திலேயும் குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். யோவான் 5:24 வசனத்திலேயும் இயேசு சொல்லுகிறார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். யோவான் 5:39 வசனத்திலேயும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. யோவான் 6:27 வசனத்திலேயும் அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரிகைகளை நடப்பீங்கள். பாருங்கள், எங்களை இயேசுவை போல எங்களை நற்கிரிகைகளை செய்யும்படியாக எங்களை அழைத்திருக்கிறார். யோவான் 6:40 வசனத்திலே பார்க்கும் பொழுது, இயேசு குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. இப்படியாக இயேசுதான் எங்களை உயிர்த்தலை வைத்து அந்த பரலோக ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். யோவான் 6:47 வசனத்திலே என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு இடத்துல விசுவாசம் வைக்க வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், மெய்த்தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், அவருடைய கடைசி வசனத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டும். பாருங்கள், நாங்கள் யோவான் 6:54 வசனத்திலே என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பாருங்கள், அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்ய எங்களுக்கு அவர் நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். யோவான் 6:59 வசனத்திலேயும் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய தேவன் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், யோவான் 17:3 வசனத்திலே ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். இப்படியாக நாங்கள் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், ரோமர் 2:7 வசனத்திலே நற்கிரிகைகளை இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். பாருங்கள், இப்படியான நித்திய ஜீவன் அளிக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரோமர் 6:22 வசனத்திலேயும் நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். எங்களுடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நாங்களும் எங்களுடைய சரீரத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களை பரிசுத்தமாக வைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆவியில நாங்கள் நடக்க வேண்டும். கலாத்தியர் 6:8 வசனத்திலே மாம்சத்துக்கன்று விதைக்கிறவன், பாருங்கள், உணவு உடை அதுகளுக்கு இன்றைக்கு மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால் சாப்பாடு, உணவு, உடை, வீடு இப்படியாகத்தான் தேடிக்கொண்டிருப்பார்கள். மாம்சத்துக்கு அவர்கள் தேடுவார்கள். ஆவிக்கன்று விதைக்க வேண்டும். தன் மாம்சத்துக்கன்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கன்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பாருங்கள், ஆவியானவருடைய வசனங்கள், ஆவியான சத்தியம்தான் ஆவியானவருடைய வசனங்களாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:12 வசனத்திலேயும் பாருங்கள், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். பாருங்கள், எங்களுடைய முடிவு நித்திய ஜீவனாக இருக்க வேண்டும். தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வை நீங்கள் ஒரு பொழுதும் இழந்து விடக்கூடாது.
ஒன்று யோவான் 5:11 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாகும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இயேசு கிறிஸ்துவ பாருங்கள், சில சில மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. யூதா 1:21 தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவிடத்துல நாங்கள் இரக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்கள் தூயா, பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால ஒவ்வொரு மக்களை நிரப்பும்படியாக ஆண்டவரே, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டெடுப்பீர்கள் என்று பரிசுத்த ஆவிய ஒரு மக்களும் தேடுகிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உச்சத்தலையிலிருந்து உள்ளகால் வரைக்கும் நிரப்பி பரவசப்படுத்துவீராக. ஒருவருடைய பாவங்களை மன்னிப்பீராக. பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்களுடைய பெயர்களை உடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி அந்த நித்திய வாழ்வுக்கு உரிமை உள்ளவர்களாக இந்த பரலோக சிட்டிசன்ஸை கொடுப்பீராக. நித்தியமாக போட வாழுகிற வாழ்வு, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த வாழ்வை ஒவ்வொருவருக்கு கொடுப்பீராக. ஒருவர் கூட விழுந்து விடக்கூடாது. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும் இரக்கத்தை காண்பியும் உம்முடைய தரிசனத்தை கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். துதிக்கான மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவர் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வாசையின் வெளிச்சத்துல நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பதே அவருடைய வாக்கு தத்துவம். அங்க நிக்கதேமு நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போது உனக்குண்டான எல்லாவற்றையும் நீ கொடுத்து விட்டுவா. நிச்சயமாகவே நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து அவருக்குள்ளே ஒரு பாத்திரமா இருக்கும் போது அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க முடியும். அந்த நித்திய ஜீவனை அளிப்பது அவருடைய வாக்கு தத்துவம். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாங்கள் இன்னும் அந்த நித்திய ஜீவனை பெற்று தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் அந்த நித்திய அடையும் வரை அவர் வரும் வரைக்கும் அவருடைய பாதையில ஓட கர்த்தர் கிருபை செய்வாராக.
அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை அழகாக கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களையும் ஊழியங்களையும் கையிட்டு எல்லா காரியங்களும் சபை ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்திர சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதி குருவம். நன்றி பாஸ்டர். Amen. God bless you, Subharango. God bless you, நேயர்களே. Amen. ஆமென். God bless you too, pastor. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுடைய தகப்பன் வாக்களித்திருக்கிறார். அதுக்காகத்தான் அவர் எங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்கள் ஜீவனை மீட்கும்படியாக. அப்படியாக அந்த நித்திய ஜீவன் எங்களுக்காக கொடுப்பது அவருடைய வாக்குத்தத்தம். அந்த ஜீவனுக்காக நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டு அவருடைய சமூகத்தில் அழிந்து போற இந்த பொன்வெள்ளி நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது அல்ல, அழியாத அவருடைய வெளியேற பெற்ற அந்த பரிசுத்த வார்த்தையால் நமக்கு வேண்டும். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் இது எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் நான் சுவாசிக்கிறேன். அப்படியே மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை தெரியப்படுத்துங்கள், அறிமுகப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். அவர்களும் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். அதுவே நமக்கு விழுந்த கடமையா இருக்கிறது. ஆமென். நன்றி செலுத்துவோம். சரியா டொரண்டோ நேரம் 9:35. இதுவரை நேரமும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு கர்த்தர் எங்களோடு இடப்பட்டார். வெளிச்சத்திலே வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தார். வெளிச்சத்தின் வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம். அவை வெறுமே திரும்பாத வார்த்தைகள், வல்லமையுள்ள வார்த்தைகள், வெளியே செய்து பலனை பெற்றுக்கொள்ற வார்த்தைகள். அந்த அறுவடையை காணும்படியாக அனைத்து ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக ஓடுவோம். நன்றி செலுத்தி செவிப்போம். கத்தர் இந்த நாள் நேரடி ஒளிபரப்பு 7 மணி தொடக்கம் 9:30 நிமிடங்கள் வரைக்கும் கத்தர் எங்களுக்கு எல்லா இணைப்புகளும் சரியான முறையில் இணைத்து தந்தார். அவர்களை முன்குறித்தால் அவர்கள் அழைத்து வந்தார். தன்னுடைய நாமத்தை மையப்படுத்தும் பாத்திரங்களாக விளங்க செய்தார். அப்படியாக ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் நன்றி செவம் எடுப்போம். நன்றி சொல்லுவோம். என்னோடு ஒரு மனப்படுங்கள். நன்றி தகப்பனே, கோடி கோடி நன்றி அப்பா. இதுவரை நடத்தின வினேசரே, எல் ரோயே, என்னை கண்டவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. யெகோவா ஐயரே, எல்லாமே பார்த்து கொண்டீராண்டவர். இதனால் உமக்கு நன்றி செலுத்துறோம் கத்தா. இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தை ஆசீர்வதித்து தந்தீரே கத்தாவே. 7 மணி தொடக்கம் இம்மட்டு நேரம் நீங்க நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி. அவர்களை முன்குறித்து அழைத்து வந்து நாமத்தை மகிமைப்படுத்தி வைத்தீரே ஸ்தோத்திரம். நாம மகிமைப்பட்ட கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு அறியாத மட்டால் விளங்காத பாடங்களை சொல்லி தந்தீரே உமக்கு நன்றி. கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லா இணைப்புகளும் சரியான முறையில் ஒழுங்கமைத்தீரே, இணைத்து தந்தீரே, தடைகளை உடைத்தீரே, காரியத்தை வாய்க்க பண்ணினீரே அப்பா. எதிரிகளை முன்னேற்று போ செய்தீரே உமக்கு நன்றி ஆண்டு. நன்றி ஆண்டு. இந்த நாளிலும் ஆரம்பமும் பாடல் ஜெபங்களுக்கூடாக கத்தாவே அடிமையை வழி நடத்த கிருபை செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. குடும்பத்தையும் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. நன்றி செலுத்தும் வல்ல கருத்தில் ஒப்புக்கொள் ஜெபிக்கிறேன். அதே போல கத்தாவே இந்த நாட்கள் அவியானவர் தாமே கதாவே ஊழியர்களை ஜெபத்தை ஏறெடுக்க பாடலை பாடி துதிக்க மையா சகோதரி டோலிக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. இணைத்த கிருபைக்காக நன்றி. தொடக்கம் முதல் இம்மட்டு நேரம் இணைந்திருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. சகோதரி கற்றுக் கொடுத்த எல்லா சலாக்கியத்துக்காக சோஷ்டம் ஆண்டவர் அப்பனே. சகோதரியின் குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. நாளை தினத்தின ஊழியத்தை செய்யத்தக்க தொகுத்து வழங்கத்தக்க பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்துவீரார். இயேசு நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறேன். அதே போல கத்தாவே இந்த 4 மூத்த ஊழியர் இணைத்து எங்களை துதி வானொலி ஆசீர்வதிக்கவும் நேர்களுக்கான செபத்தை ஏறெடுக்கவும் கிருபை செய்தீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஊழியரின் குடும்பத்தையும் ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி செபிக்கிறோம். நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களை கற்றுக் கொடுத்தீரப்பா. வார்த்தையான நீர், வார்த்தைகளை நீர் மகிமைப்படுகிற தேவன் ஆண்டவரே. நாளிலும் வார்த்தையில மகிமைப்பட்டீர ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவர். நீரே வார்த்தை ஆண்டவர். உங்களோடு இணைந்தீரப்பா. வார்த்தையோட ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவர். அப்பாவே ரகசியங்களை காணும்படியா, மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படியாக அப்பா நீங்க கிரிய பாராட்டினீங்களே, கிரிய செய்தீங்களே, கிருபை அளித்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி நன்றி. கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளின் கதாவே முதலாவது வார்த்தையின் வெளிச்ச தேவ செய்தி எடுத்து அந்த மூத்த ஊழியருக்காக நன்றி செலுத்துவோம் அப்பா. தகப்பனே, எங்கே நம்முடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது? அந்த நாளிலும் எங்கள் கண்கள் எங்களுக்கு ஒத்தாசரும் பருவத்துக்கு நேராவே நோக்கட்டுமாண்டவர் அப்பா. தகப்பனே, மனுஷனே அல்ல, பொருளே அல்ல, அழிந்து போறதேற்றி அல்ல, அழியாத ஜீவனை சுதந்திரிக்க எங்களுக்கு அப்பா. அப்படியாக அந்த வார்த்தையை வெளிச்சு நம்மை தட்டி எழுப்பினதுக்காய் சோஸ்திரங்கள் நோக்கங்கள் அப்பா உண்மையை நோக்கி இருக்கட்டும் ஆண்டவர்.
ஐயா கற்றுக் கொடுத்த ஊழியக்கான ஊழியங்களை ஆஸ்திரேலியர்களை விசாலப்படுத்த முதல்வரின் கடிதம் புஷ்டியும் பசுமையுமா இருக்க வைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அவருடைய உறவுகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இருக்கிற விடுவலை வாய்க்கால்களை ஒப்புக் கொடுக்கிறோம். செல்லுகிற வழிகளை எல்லாம் பாதுகாக்க முடியாது நல்ல கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி செபிக்கிற ஆண்டவரே. அதே போல 2வது வார்த்தையை வெளித்த செய்தியை கொண்டு வந்து ஏமி புஷ்பராஜாக்கா நன்றி செலுத்துறோம். அவர் இணைத்தீங்களே நன்றி தகப்பனே. அக்கறைக்கு போவோம் என்று அக்கறையாய ஐயா அக்கறை கொண்டு உங்களை அக்கறைக்கு நடத்தி செல்ல அழைத்தீரே அப்பா. உங்கள் படைகளை நீர் இருக்கிறீர். எந்த புயலோ எந்த காற்று எந்த வேதனை எந்த கண்ணீரோ எந்த வறட்சியோ எந்த பலவீனங்களோ எதுவா இருந்து மோதி அடித்தால் எங்கள் படையில வந்தாலும் அந்த சூழ்நிலை ஜெயிக்க நீர் எங்களோடு பிரயாணப்படுகிறீர் கூட இருக்கிறீர். விசுவாசத்தோடு அதை அதட்டி அப்பா ஜெயம் எடுத்து வாழ கிருபை செய்தீர். கற்றுக் கொடுத்திர வார்த்தையை அதற்காக நன்றி ஆண்டவர். கற்றுக் கொடுத்த சகோதரி ஊழியங்களை இருக்கிற இடத்துல காலம் மூடி பாதுகாத்து வெளிச்சத்தை கொண்டீங்கப்பா. வெளிச்சம் உண்டாட்டும் கண்களுக்கு நாமத்தினாச்சும் அப்படியாக அனைத்த கிருபைக்கா நன்றி செலுத்த கரத்துக்கு ஒப்பு வைக்கிறேன் சப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அதே போல வார்த்தையின் வெளிச்சத்தில் அடியாளுக்கு ஒருத்தர் சலாக்கியத்துக்கா சோஸ்ரமன் அப்பா அவளை நினைவுமான உம்முடைய நினைவு தலைமுறை அவ்வளவு அப்பா நீர் ஆலோசனை ஆச்சரியமான சேல மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே. அந்த நித்தியமான ஆலோசனை பெற்ற தலைமுறை நினைவுகளோடு நாங்கள் வாழ அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக சோஸ்ரமன் நீ அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டு எஸ்தர் அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நாங்களும் நம்முடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு அசுரத்தை சுகந்தரிக்க அப்பா எங்களை கிருபைத்தார். கற்றுக் கொடுத்த பாடத்துக்காய் நன்றி. அடியாளையும் குடும்பத்து ஊழியங்களை எல்லைகளை விசாலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்த எல்லா கருத்துல ஒப்புக்கொடு செபிக்கிறான். அதே போல கத்தாவே 4வது வார்த்தையின் வெளிச்ச தேவ செய்தியை கொண்டு வந்த பாஸ்டர் ராசாயத்துக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். அப்பா இந்த நித்திய ஜீவனை ஆண்டவரே பெற்றுக் கொள்வதே உடையது ஐயா நோக்கமா இருக்கு. அந்த நித்திய ஜீவனை அடைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது கற்றுக் கொடுத்தாரே கத்தாரு. நாட்களும் கடைசி கால வெளிப்பாடுகள் ஆண்டவரே நான் எனக்கு வெளிப்படுத்தினது போல எங்களுக்கு வெளிப்படுகிறேன். நினைக்கதே முகட்டாரே நான் நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் உலக ஆசை பாவெண்ணங்களும் இச்சைகளும் அப்பா பொய்யான மாயை நம்பி தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்காதபடி நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கண்கள் திறக்கட்டும், செவியல் திறக்கட்டும், இருதயங்கள் திறக்கட்டும். அப்பா உமை நோக்கி பார்க்கட்டும் ஐயா. நித்திய ஜீவனை அளிப்பதே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதை சுதந்திரிக்க அந்த வாக்குத்தத்தம் நிறைவு திரும்ப செய்கிறார். கிரியை அழிப்பீராக, வழி நடத்துவீராக, விடுதலையாக்குவீராக. எல்லாரும் நித்திய ஜீவன் அடையணும் ஆண்டவரே. பிள்ளைகளாய் வாழணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுத்த ஊழியக்காரன் குடும்பத்தையும் ஐயா அவருடைய ஊழியங்களை சபை ஊழியங்களை கையிட்டு செல்ல எல்லா காரியங்களும் ஆசீர்வதி நமது கணிதத்து புஸ்தியும் பசுமையுமா இருக்க வைக்கிறார். நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்தாண்டு செல்வது ஜெபிக்கிறான். அப்பா இவற்றை எல்லாம் தொகுத்து வளர்ந்த களமா கொடுத்த வானொலி வல்லமை அப்பா அந்த வானொலிக்காக நன்றி செலுத்தும் சங்கம் வானொலி வல்லமையை அடுத்து பயன்படுத்தி இந்த வானொலி ஆசிரியர் கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்குள்ள சங்கமிக்க நாங்கள் உமக்குள்ள சங்கமிக்க அப்பா இந்த சங்க வானொலியானது வாயா உங்களுக்கு கிருபியாய் திறந்த வாசலை கொடுத்திருக்கிறதுக்காய் நன்றி. இந்த ஊழியர் ஸ்தாபருமாய் நன்றி செலுத்தும், நன்றி செலுத்தும். இரவு பகலாக தங்கள் நேரங்களை பார்க்காதபடி அப்பனே உமக்காக ஆண்டவரே நிற்கிற வைராக்கியத்தை நீர் காண்கிறீரே. இவற்றையெல்லாம் மறைமுகமா இருந்து மறுவழிப்பு செய்ய வேண்டும் என்ற தாகத்தோடு வாஞ்சியோடு பாரத்தோடு ஆத்தும பாரத்தோடு அப்பா இந்த ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தார்களே அந்த கிருபைக்காக நன்றி செலுத்த நீர் கொடுத்த கிரியலுக்காக நன்றி செலுத்துறோம். தயவுகளுக்காக நன்றி செலுத்துறோம். அந்த மறைமான ஊழியத்தை கனப்படுத்துகிறார். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட யாவும் ஒளிபரப்பாகும் போது உடைய வல்லமை கிரிய செய்யட்டும். கேட்கிற உள்ளத்திலும் இல்லத்திலும் நீர் சங்கமிக்க வேண்டும். வெளிச்சம் உண்டாகணும், விடுதலை உண்டாகணும், நித்திய ஜீவனை அடையணும் ஆண்டவரே. அப்பா அப்படியாக நீ தரும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஊழியத்தை நீ குடும்பத்தை பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மருமக்கள் எல்லாரும் இடத்திற்கு தருகிறோம். எல்லாரையும் பேர் குடும்பம் ஆஸ்வதி அப்பா தொடர்ந்து வழி நடத்துங்க, பாதுகாத்துங்க இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
புதிய தொழில்நுட்ப வசதிகளை கொடுத்து சங்கம் வானொலி ஆசீர்வதிக்க செபிக்கிறோம் ஐயா. ஐயா, நாங்கள் வேண்டிக் கொண்டு நேப்போடு மிகவும் அதிகமா செய்து முடிக்க உடைய கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உடைய வெள்ளக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மறு ஒளிப்பை யாவையும் ஆசீர்வதி தாங்க. ஒளிப்பதிவாகும் போது தட்டைகளை உடைத்து காரியத்தை வாய்க்கப்படுற கத்திரத்தில் ஒப்பு கொடு இயேசுவின் நாமத்தினால். அப்பா, நீர் அப்படி செய்யப்படுவதற்காய் நன்றி. அதே போல நாளை ஒளிபரப்பு யாவையும் இடத்திருக்கிறதுக்குள்ள தழுகிறோம் ஆண்டவர். காலை முதல் விடுதலை வெளிச்சத்து நேரத்துல விடுதலையை பெற்றுக்கொள்ள அங்க வெளிச்சத்துக்குள்ள வர நீங்க கிரிய செய்யுங்க, கிருபை அழியுங்க, ஒளியத்தை ஆசீர்வதிங்க கத்தாவே. மாலை நேர கத்தாவே ஸ்கை மினிஸ்ட்ரி ஊழியங்களை ஆசீர்வதிங்க. நித்திய வெளிச்சத்தின் பகுதி ஆசீர்வதி தாங்க ஆண்டு வெள்ளக்காரம் தாங்கி நடத்திட்டும். ஒவ்வொரு நாள் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதித்து ஜனங்களை இன்னும் ஆண்டவரை உமக்கு ஆயத்தப்படுத்த, மற்றவர்களை ஆயத்தப்படுத்த கிருபை செய்வீரார், வழி நடத்துவீராக. காட்டிலும் பெரியவராய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இம்மட்டு நடத்தின எபினேசரே உமக்கு நன்றி அப்பா. இனிமேல் நடத்த இம்மானுவேலாய் நம் கூடவே இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி. இந்த நாட்கள் விசேஷமாக இந்த காலைக்காக செபிக்கிறோம். அதிக வெப்பநிலை தாக்கங்கள் அங்கங்கே ஐயா காணப்படுகிறது. கத்தாவே, இந்த வறட்சிகளை செழிப்பாக்க உம்மால் ஆகும் கத்தாவே. காலைகளை சீர்படுத்தி தாங்க. இந்த காலை ஒவ்வாமைகள் இருந்து விடுதலையாக்குங்க. கொள்ள நோயின் தாக்கத்திலிருந்து விடுதலையாக்குங்க. ஜனங்களுடைய போக்குவரத்தோடு கூட இருங்க. விடுமுறையை கழிக்க செல்ற பிள்ளைகள், வேறு தேசங்களுக்கு பயணப்படுற பிள்ளைகள், போக்குவரத்துல எல்லாவற்றும் நீர் கூட இருப்பீராக. அப்பா, உடைய பிள்ளைகளை நீர் ரத்தத்தால் மூடி பாதுகாப்பீராக. உடைய சமூகம் முன்னும் பின்னும் செல்வதாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புகளை செபிக்காண்டு. அப்பா, நீங்க அப்படி செய்யப்படுற கிருபைக்கா நன்றி செலுத்துறேன் கத்தாவே. சமாதத்தோடு படுத்துக்கொண்டு நித்திர செய்வேன். நீர் ஒருவரை சுகமாய் தங்க பண்ணுவீர் என்று சொன்ன வார்த்தைக்கிறாங்க. நாளும் அப்படியாக நீங்க செய்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தி இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் நல்ல தகப்பன ஒப்பு கொடுத்து ஜெபத்தைக்களின் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் முடிவாக என் ஆத்துமாவை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய அவருடைய பரிசுத்த பரிசுத்த நாமத்தையே நாமத்தை சோஸ்திரி. சோஸ்திரி. என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரையே கர்த்தரே சோஸ்திரி, சோஸ்திரி. அவர் அவர் செய்த செய்த சகல சகல உபகாரங்களையும் உபகாரியங்களையும் மறவாதே. மறவாதே. ஆமேன், ஆமீன், ஆமேன். ஆமீன், ஆமீன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடும் அடியாளோடும் கூட இருப்பதாக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வைக்கும் சமாதானம் உண்டாகும். ஆமீன். நன்றி இயேசப்பா. நன்றி. இணைந்திருக்க எல்லா ஊழியர்களுக்கும், ரெசிவருக்கு நன்றி, ரீட்டா சிஸ்டருக்கு நன்றி, டோலி சிஸ்டருக்கு நன்றி, இணைப்பில் இல்லாத எல்லா ஊழியர்களுக்கு நன்றி செலுத்துறேன். இப்ப நான் ஒன்றை மகிமைப்படுவதாக நாங்க முடிவா சிஸ்டரிடம் ஒப்படைப்போம். Praise the Lord, sister. Praise the Lord, sister. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆமென், ஆமென். Amen. கர்த்தர் நல்லவர் கூட இருந்து இவ்வளவு நேரமாக எல்லாவற்றையும் நேர்த்தியாக ஆசீர்வாதமாக வழிநடத்த உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. வழி நடத்தினார்கள். சகோதரி சுபா வார்த்தைகளை கொடுத்தார்கள். துதித்து பாடி ஜெபித்து வழி நடத்திய சகோதரி சுபாவையும், அவரோடு இணைந்து ஊழியங்கள் செய்த சகோதரி டோலி, சகோதரி கிரேஸ், வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்திய சகோதரன் மகேந்திரன் ஐயா, சிஸ்டர் ஏமி, சிஸ்டர் சுபா, சிஸ்டர் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம், ஒவ்வொருவரையும் இணைப்பில் இல்லாமல் இருந்தாலும் அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேவன் தாமே அவர்களையும் அவர்கள் ஊழியங்களையும் குடும்பங்களையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்திக் கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னொரு இணைப்பிலே சந்திப்போம். தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you, Sister Subha. நாங்கள் மீண்டும் சாட்டர்டே சந்திப்போம். God bless you, Sister Polly. God bless you all. Amen. ஆமென். God bless you, Rita sister. God bless you, Leslie brother. God bless you, Dolly sister. Thank you all. Amen. Amen. God bless you, Sister Subha. God bless you, Sister Rita, Brother Leslie. God bless you all. Amen. And கர்த்தருடைய கிருபை எங்க கூட இருந்து சிஸ்டர் சுபா வல்லமையாக கர்த்தர் உங்களை நடத்தினார். கர்த்தருக்கு எல்லாம் கனவும் மகிமையும் உண்டாவதாக. நன்றி சிஸ்டர். God bless you. Amen. Amen.
கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. ஆமென். ஆமென் ஆமென். ஊழியங்கள் செய்வா. நாளைக்கு நாளண்டைக்கு சண்டே எல்லாம் எத்தனையோ ஊழியங்கள்ல ஈடுபடுறவா. ஆமென். ஆமென். கர்த்தர் Great. நமக்கு Praise the கர்த்தருடைய Lord. பலம். ஆமென். கர்த்தருடைய ஆமென் பலம் அவரே கிருபை அளிக்கிறார். ஆமென். ஆமென் ஆமென். டொலி ப்ரே பண்ற மாதிரி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே கர்த்தருடைய எல்லாம் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி ஆமென். அது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேர்ட் வந்துடும். நல்லது. அது உண்மையும் அதுதான். என்ன ஆமா, that's true. அது மெய்தான், அது ஏன்னா மெய்தான். அவ்வளவுத்துக்கு அறிக்கை பண்ற அவ்வளவுத்துக்கு அவ பலமா இருக்கிறா. அதுதான் நான் ஆயின்னு காண்கிறேன். ஆமென். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் இப்போ ஒரு அந்த ராணி என்ன ஜபித்தவாக்கு அவக்கு அவட இன்னொரு ஃப்ரெண்டு எல்லாருக்கும் கேன்சர் சொல்லி அவங்க கூட இருந்து நேற்று ஹாஸ்பிட்டல் இருந்து போய் கொண்டிருக்க தான் ஃபோன் கொஞ்சம் கட் ஆயிட்டு அப்படி எல்லாருக்கும் ஜெபித்த மற்ற அந்த பிரியாண்டுகளுக்கு ஜெபித்தோம். அவக்கு வந்து நேற்று சர்ஜரி நடந்துச்சு. 5 hours அவங்க லங்ஸ் எடுத்துட்டாங்க அருவாசி. அது இப்போ வந்து நல்ல சந்தோஷமா மத சொன்னா கத்தோட கிருபியால எல்லாரும் ஜெபித்து இப்போ கொஞ்சம் அந்த அறிவு வந்துட்டுது. ரெஸ்ட் பண்றான். அப்படி எல்லாம் நாங்க ஜெபித்த ஜெபங்கள் தான். நாங்கெல்லாம் யாரா இருந்தாலும் நாங்க சேர்ந்து பேர் சொல்லி ஜெபிக்க கத்தர் நிச்சயமா. கேட்கிறாரு என்ன. கண்டிப்பா அதுக்கு நன்றி சிஸ்டர். நீங்க எல்லாருக்கும் நான் ஜெபித்தீங்க ஜெபிங்கன்னு சிஸ்டர். சொல்றாரு. கண்டிப்பா ஜெபிப்போம். ஆமென் 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 உங்களோட ஆமென். சிஸ்டருக்கு எப்படி இருக்கு? ஜூலினா ஜூலியட்டா ஓ, ஜூலி. அவ ஓகே. சரி. அவ ஓகே. அவக்கு கொஞ்சம் தனிமை தான். தனியாவ அப்பார்ட்மெண்ட் இருக்கிறபடியா கொஞ்சம் இது மற்றும்படியா ஓகே. தேங்க்யூ சிஸ்டர். எல்லாரையும் ஜெபத்துல தாங்குறதால கர்த்தர் ஆமா, நடத்துவார். கத்தர் நடத்துறார். மெய்தான். கண்டிப்பா. ஆமென் எல்லாரும் ஜெபிங்க, கர்த்தரே நடத்தி செல்வார். ஆமென் ஆமென் ஆமென். ம். So, கர்த்தரை that's சந்திப்போம் it. சனிக்கிழமை. And God bless you. God bless you. God bless you all. Amen. God bless you all. Bye. Amen.